friends, welcome to BALAKAVI channel. ஒரு கப் அவல் வந்து நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். இந்த அவல் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு அவல் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த அவல் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அவல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த அவலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா எடுத்துட்டு கைகளால் நல்லா புழிஞ்சு ஒரு பவுலில் மாற்றிங்க. ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக புழிஞ்சிட்டோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவா நம்மளோட விருப்பம் தான், 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கட்டாயம் கிடையாது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். மல்லி இலை காரத்துக்கு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு மிக்ஸ் பண்ணதோட டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். மாவு இந்த அவல் வந்து எடுத்தா இப்படி உருண்டைகளாக உருட்ட வரணும். நல்லா உருட்ட வருது பாருங்க. ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போடணும். அப்படி போட்டிங்கன்னா, ஹீட் ஆகாமல் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வடை அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். அதனால் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. நல்லா வடை வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பெரட்டி போடணும். அதுக்கு முன்னாடி பெரட்டி போட்டிங்கன்னா வடை உடஞ்சிரும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப ஒரு இனிப்பான ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 1 கப்பு அவல் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த அவலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துங்க. அதை இந்த பேனில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வறுத்து எடுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டா நமக்கு சீக்கிரமாக ஆறிடும். இப்போ நமக்கு இந்த அவல் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் ரவா பதத்துக்கு நம்ம மிக்சியில் உடச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரவா பதத்துக்கு நம்ம இந்த அவலில் புடைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த நெய்யில் நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கப்பால் தான் நம்ம அவல் எடுத்துக்கிட்டோம். இதே கப்பால் நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதோட நம்ம உடச்சி வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். கை விடாமல் கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிங்க. இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நமக்கு அவல் நல்லா தண்ணியில் வேகட்டும், ஒன்றா சேர்ந்து வரட்டும். நமக்கு நல்லா தண்ணி சுண்ட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இதில் என்ன ஃபுட் கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், கேசரி பவுடர் கலர் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடித்தமான கலர் சேர்த்துக்கலாம். பிஞ்ச் அளவு நான் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விடும்போது நமக்கு ஒரு வாசனை கிடைக்கும்.
மொத்தமாக நெய் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோன்னே கெட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒன்றா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா நமக்கு ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அந்த ஏலக்காயோட நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட நெய்யில் முந்திரியை சேர்த்துக்கலாம். நெய்யோட வறுத்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சுவையான குயிக்கான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவையான அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப சுவையான சிவப்பு அவல் வச்சு பர்ஃபி எப்படி செய்யறது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நான் பர்ஃபி செய்யறதுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இந்த சிவப்பு அவலை ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். தண்ணியில் நினைக்கிற மாதிரி தான் இது. தண்ணியில் நினச்சா போதும், நமக்கு நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம நெய் விட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நமக்கு சவுக்க ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துக்கலாம். முந்திரி பொரிச்சு எடுத்துக்கிட்டோம் நெய்யில். அதே நெய்யில் இப்போ நம்ம அவலை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த அவலை இந்த நெய்யில் சேர்த்து நெய்யோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கப்பு எடுத்துருக்கணும், அதே கப்பால் தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி அவல் 2 கப்பு அளவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் நல்லா அவல் நமக்கு வேகிறதுக்காக இந்த பால் ஊற்றிக்கிறோம். நல்லா வெந்து வரட்டும். 2 கப்பு சிவப்பு அவல் எடுத்துக்கிட்டேன். அதில் பாதி அளவு 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிட்ட பால். இந்த பாலில் அவல் நல்லா நமக்கு வெந்து வரட்டும். பாருங்கள், அவல் நமக்கு நல்லா முழுசாக இருந்துச்சு இல்லையா, நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள். பாலையும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடித்தமான இனிப்பு சர்க்கரை, வெல்லம், நாட்டு சர்க்கரை, இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இன்றைக்கி நான் ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை இந்த அவலோட சேர்த்து பர்ஃபிக்கு யூஸ் பண்ணுறேன். நம்ம எந்த கப்பளவு அவல் எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பளவில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை. அடுப்பு குறைவான தீயில வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா இலகி வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு துருவின தேங்காய் இந்த அவலோட சேர்த்துக்கலாம். தேங்காய் எப்போதுமே நமக்கு ஸ்வீட்டுக்கு ஒரு ருசியை கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி மட்டும்தான் இல்லை, நமக்கு பிடித்தமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் இந்த பர்ஃபியோட சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபி கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபியை இந்த பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். போட்டு நமக்கு பர்ஃபி கட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம இந்த பர்ஃபியை கட் பண்ணலாம். நமக்கு பர்ஃபி நல்லா ஆறி இருக்கும். சூப்பராக சுவையான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நெய் மணமாக இருக்குது. அவலில் அடை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். எப்போதுமே மாவு நம்ம வீட்டில் கைகளில் இருக்கிறதில்ல. உப்புமாவும் நிறைய பேருக்கு பிடிக்காது. அடைன்னா ரொம்ப பிடிச்சி போயிடும். அதுலேயும் அடையை வந்து நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணணும், பருப்பு அடை அப்படின்னா டைம் ஆகும். அதை விட சிம்பிளாக நம்ம இந்த அவலில் அடை செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நான் 1 கப் அளவு அவல் எடுத்துக்கிட்டேன். பாருங்க. இப்போ இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்ததில் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பொலப்பொலன்னு இருக்கணும். நமக்கு புளிப்பான ஒரு தயிர் வந்து இந்த அவலோடு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் புளிப்பு தயிர் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணி தெளித்ததோட இந்த தயிரையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு வரைக்கும் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆகுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அவலோட நம்ம வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அப்படியே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 சிவப்பு மிளகாய், பெருங்காயம், உப்பு, தண்ணி விட்டு இதை நல்லா அடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா விட்டுச்சு. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நம்ம இந்த அடமாவோட சேர்த்துக்கலாம். இதோட மல்லி இலை பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் பிடிக்கணும்னா நெய்யும் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப அதிக சுவையை பிடிக்கும் அடைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான ரோஸ்ட், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய, மாவே ஊற வைக்காமல் அரைக்கக்கூடிய அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள். புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.